நானும் இதோ சபை முன்னே வந்திருக்கின்றேன். நான் யார்? என் நாட்டு அரசன். எங்கிருந்து வருகிறேன் என்று உனக்கு தெரியுமா? சொன்னா தெரியுமா? சொல்கிறேன் கேள். அப்படியே சொல்லு. அந்த ரத்னாகிரி பட்டணத்தை தவத்தோடு பரிபாலம் செய்து வரக்கூடிய வாதாபிசூரருக்கு மந்திரியாக விளங்கக்கூடிய பஞ்சமந்திரி என்று தெரிந்து கொண்டாயா? நாங்களும் பஞ்சமந்திரிகள் சிம்மாசி கேஜேசி கைகாசி கம்னாசி சொல்லக்கூடிய நாங்கள் லைவர் என்று தெரிந்து கொண்டாயா? அது இந்த சித்ரா பண்டிகை நானும் சபையமாக வரும் என் சிரசிலே இருக்கக்கூடிய மணி மகுடமானதும் என் காலிலே இருக்கக்கூடிய கால் சண்டையானதும் என் மார்பிலே அணிந்திருக்கக்கூடிய மார் பதக்கமானதும் எவ்வளமாக இருக்கிறது என்று பார்ப்பேன். என் கரத்திலே இருக்கக்கூடிய வில் அம்பு கேடயம் ஈட்டி கதை என்று சொல்லக்கூடிய ஆயுதங்கள் எவ்வண்ணமாக இருக்கிறது என்று பார்த்தாயா? கைகளை பேசிக்கமா? அதுவும் தவிர அனைவரி சனேற்றுள்ளார் என் அரசரான வாதாபிசூரர் அழைத்திருக்கிறார். அவரை சென்று காணலாமா? அப்படியே வாரும் மந்திரியாரே. கர்ணன் சார்
உன்னை அனுமதிக்கிறேன் அரசே. அட வந்தடி பணிந்து நின்று மந்திரி அரசே, என் பாதத்தை ஆதாரமாக சேவித்தபடினால் என்றென்றைக்கும் சுகக்ஷேமமாகத்தானே வாழ்ந்திருப்பாள். எழுந்திரு மந்திரி. அரசே, அட எங்கண்ணனை அழைத்ததோர் இன்று நாளிலும் சபீடமாக இந்த பஞ்ச மந்திரிகளை அழைத்த காரணம் என்ன அரசு? மந்திரி கூறுகிறேன் கேள். அட மந்திரி ஒரு வார்த்தை ராஜசபைக்கு வர வைத்தேன் என்று கேட்கிறாய். நன்றான கேள்வி. இருக்கட்டும், கூறுகிறேன் கேள். நானோ சுக்கலாச்சாரியிடத்தில் நாங்கள் வித்தைகளை கற்றுக்கொள்ளும் போது எல்லா வித்தைகளும் கற்று பிரம்மாஸ்திரம் சத்துருகராயிரம் பிரம்மாவிடத்தில் தவ செய்து பெற்றோம். அது மட்டுமல்ல, மயக்குமார்த்தியை திருமணம் செய்தோம். அப்படி திருமணம் செய்து நாங்களோ இந்த ரத்னாகிரி பட்டணத்தை 1 லட்சம் பரப்புள்ள இந்த பட்டணத்தை தவத்தோடு பரிபாலம் செய்து வருகிறோம். அகில உலகமே எங்களுக்கு அடக்கமாக இருக்கிறது. வீராதி வீரர்களும் அனைவரும் மல்லு கட்டி என்னோடு அவரவர்கள் பாதம் பணிந்து செல்கிறார்கள். அப்படி வாழ்ந்தால் போராது என்று நாங்களோ தவம் செய்ய போகிறோம். ஆனால் அரசே, பணிந்துட்டு நீர் தவம் செய்துமே உங்களிடம் என்ன இல்லை, எதற்கு தவம் செய்ய வேண்டும்? உங்களை கொல்வதற்கு எவனானும் பிறந்திருக்கிறானா? என்னிடம் சொல்லுங்கள், அவன் தலையை வெட்டி உங்கள் காலடியில் போடுகிறேன். அரசே, எதற்கு தவம் செய்ய வேண்டும்? ஆனால் மந்திரி அரசே, வண்ணமாயிரு
எப்படி என்றால் ஆ. 5 வயதிலே சுக்கராச்சாரி இடத்தில் ஆ, போதுமான வித்தைகள் எல்லாம் கற்று மாய வித்தைகளும் கற்றோம். ஆ. ஏனையாட்டம், குதிரையாட்டம், ஆ. மல்யுத்தம், வில்வித்தை போன்ற வித்தைகள் எல்லாம் அறிந்து படித்தோம். ஆ. ஆனால் எங்கள் குரு இது போதாது, நீங்களோ நீண்ட காலம் வாழ வேண்டும் என்றால் ஆ. தவம் செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டு போயிருக்கிறார் மந்திரி. ஆனால் அரசே, விந்தையில் உனக்கேது யாரோ இந்த எதிரிடம். விந்தையில் உனக்கேது யாரோ இந்த எதிரிடம் ஆனால் அரசே, எப்படி உங்களிடம் ஆ. எண்ணெய் இல்லை. ஆ, திடீரென்று ஏன் இந்த முடிவு? ஆ. எதற்கு தவம் செய்ய வேண்டும் அரசே? உங்கள் மந்திரியிடம் சொல்லுங்கள். மந்திரி அரசே, அடம் இந்த ஐயாகவே நாங்கள் மந்திரி அரசே. நீ கூறுவது உண்மைதான். ஆ, எங்களை எதிர்ப்பதற்கு ஆ, இந்த 14 லோகத்திலும் கிடையாது. ஆ, அப்படி இருந்தாலும் ஆ. இந்த போதாது என்று இந்த செல்வாக்கெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் ஆ. நீண்ட ஆயுள் வேண்டும். அதனால் சாகாவரம் பெற வேண்டும் மந்திரி. ஆனால் அரசே, பெற்ற பிரம்மாஸ்திரத்தால் சமூகனை அரசே, மந்திரி உங்களிடம் ஆ, சத்ருகதாயுதம், ஆ. பிரம்மாஸ்திரம் ஆ. போன்ற மிகப்பெரிய ஆயுதங்கள் இருக்கும்போது ஆ. எதற்கு தவம் செய்ய வேண்டும் அரசே? இல்லை, உங்களிடம் எவனேனும் எதிர்க்க பிந்தையான எங்கிருக்கிறான் அவன்? எங்கிருக்கிறான் அவன்? மந்திரி அரசே, சற்று பொறுமையாக இரு. எப்படி என்றால் அடா ஈசனை நோக்கிய மந்திரி அரசே, இருக்கட்டும். எனது மந்திரி ஆ, இவ்வீரத்திலும் தகிரத்திலும் சோர்ந்தவன் கிடையாது என்பதை நிரூபித்து விட்டாய். மந்திரி ஆ, அரசே, எதற்கடைத்தேன் என்றால் இப்போ பெற்றிருக்கக்கூடிய வரத்தை வைத்து ஆ, எதுவும் செய்ய முடியாது. ஆகினால் எனது தம்பியும் நானும் சென்று ஆ, அரிதான கைலமலை சாரலிலே தவம் செய்து சாகாவரம் பெற்று வந்தார். எட்டு திசையிலும்
நமது கொடி வெற்றி கொடி பறக்க வேண்டும். அதற்காக தான் உன்னை வரவேற்றேன். மந்திரி, அரசே, என்ன தெரிவிக்கிறாய்? நான் என்ன சொல்லியும் நீங்கள் கேட்கவில்லை. தாங்கள் தமிழகம் சென்று கானகத்தில் சென்று கைலமரியை கண்டு வரம் பெற்று வாருங்கள். அப்படியே ஆகட்டும். நான் இந்த நாங்கள் திரும்பி வரும் வரையிலும் இந்த நாட்டை யாதொரு குறையும் இல்லாமல் பரிமாணம் செய்து வர வேண்டும். என்ன தெரிவிக்கிறாய்? அப்படியே ஆகட்டும் அரசே. சரி, நீங்கள் கட்டளை மீறவில்லை. இந்த வீரவாளை பிடித்து ஆண்டு வா. அப்படியே ஆகட்டும் அரசே. கூடியிருப்பது என்ன சபை? மக்கள் சபை. லட்சுமி கலாச்சாரம் பொருந்திய மக்கள் சபை. ஆமா, இந்த மக்கள் சபையிலே நான் வந்தேனே, என்னுடைய நாமதேயம் சொன்னால்தான் ஏன் தெரியும். தெரிவிக்கிறேன். நாரத மாமுனி பிரம்மதேவருக்கும் கலைவாணிக்கும் மகளாக விளங்கக்கூடிய என்னுடைய பெயரோ திருளாகி சத்தியாரியாக விளங்கக்கூடிய நாரத மாமுடி என்று தெரிந்து கொள்வார். அதுவும் தவறவும் இன்னொரு காலத்திலே மனத்திலே சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது ஜலக்கிரேவன் மணிக்கிரேவன் என்று சொல்லக்கூடிய இரண்டு கந்தர்வ குமாரர்கள் அதிகமாக மது அறிந்து விட்டு பெண்களுடன் குளித்து நீராடி கொண்டிருந்தார்கள் நதியில். அதை பார்த்ததும் எனக்கு பயங்கரமான கோபம் வந்தது. உங்களுக்கு? ஆமா. அப்பொழுது என்னை கண்ட உடனே பெண்கள் எல்லாம் அவர்கள் ஆலயத்தை போட்டிக் கொண்டு ஓடிவிட்டார்கள். அந்த கந்தர்வகுமார் இருவரும் என்னை கண்டு ஏளனமாய் நகைத்து சிரித்தார்கள். நானோ கோபம் அடைந்து, அரே புனிதமான நதியை இப்படி ஆடை இல்லாமல் நிர்வாணமாக குளித்து இந்த நதியை இப்படி அவிசுத்தம் செய்கிறீர்களே, நீங்கள் தகுந்த தண்டனை அனுபவித்தாக வேண்டும் என்று என்ன செய்தேன் தெரியுமா? நீங்கள் பல வருடத்துக்கு இப்படியே புன்னை மரமாக போகப்படுவீர்கள் என்ற சாபத்தை தந்து சாபத்தை தந்ததும் ஓடி வந்து என் காலை பிடித்துக் கொண்டு அழுதார்கள். நாரதரே, நாங்கள் தெரியாத செய்து விட்டோம், எங்களை மன்னியுங்கள் என்று தெரிவித்தார்கள். கொடுத்த சாபத்தை என்னால் எதுவுமே செய்ய முடியாது. பிறகு தோபரயோகம் பிறக்க இன்னும் பல காலங்கள் உள்ளது. அதுவரை இந்த மரமாக நீங்கள் நின்றுதான் ஆக வேண்டும். என்னுடைய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி என்னுடைய தாத்தா தோபரைகள் கிருஷ்ணர் அவதாரம் எடுப்பார். அப்பொழுது குறைந்த பருவத்தில் அவருடைய பாதம் எப்பொழுது உங்கள் மேல் படுகிறதோ அப்பொழுதுதான் உங்களுக்கு சாப விமோசனம் என்று தெரிவித்தேன். சொல்லிவிட்டு நான் மறைந்தேன். அதுவும் தரவும் இன்னும் தெரிவிக்கின்றேன். நான் இரும்பு காதலை கொண்டு
இன்னொரு காலத்திலே ஆ, இரும்பு தூள்களை இரும்பு தூட்களை கொண்டு போய் கொண்டு ஆ, என்னுடைய பாட்டியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி இடத்திலே ஆ, பாட்டி ஆ, இந்த இரும்பு தூள்களை ஆ, எனக்கு கடலையாக வறுத்துத்தார்கள் என்று கேட்டேன். ஆ, அப்பொழுது வறுத்துத்தார்கள் என்று கேட்டேன். ஆ, அப்பொழுது என்னுடைய பாட்டி மகாலட்சுமியோ, ஆ, நாரதா ஆ, இரும்பு தூள்கள் போய் எங்கேயாவது வறுபடுமா? வறுக்க முடியுமா? வறுக்க முடியாது, ஆ, போய்விடு என்று தெரிவித்தார்கள். ஓஹோ, பாட்டி ஆ, உண்மையான பத்தினி வறுபட்டால் ஆ, இது நிச்சயம் வறுபடும் என்று தெரிவித்தேன். கடலையா வந்து சொன்னீங்க. ஆமா. ஆ, அப்பொழுது என்னுடைய பாட்டியோ, ஆ, எங்களை விட பத்தினி யார் இருக்கிறார்கள்? ஆ, காட்டு நாரதா என்று தெரிவித்தார்கள். ஆ, என் பின்னால் வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டு ஆ, சிறிது கைலாயம் சென்று ஆ, அந்த இரும்பு தூள்களை கொண்டு ஆ, என்னுடைய பார்வதி பாட்டி இடத்திலே கொடுத்தேன், ஆ, இதை வறுக்கும்படியாக. ஆ, அவர்களும் வறுக்க முடியாது என்று தெரிவித்தார்கள். ஆ, பிறகு என் அன்னை கலைவாணி இடத்திலே சென்று ஆ, அவர்களும் இதே பதிலை சொன்னார்கள். ஆ, அப்பொழுது நான் தெரிவித்தேன், ஆ, உண்மையான பத்தினி வறுபடும் என்று தெரிவித்தேன். ஆ, எங்கள் மூவரை விட ஆ, இந்த உலகில் பத்தினி யார்? ஆ, எங்களுக்கு காட்டு நாரதா என்றார்கள். ஆ, என் பின்னால் வாருங்கள் என்று தெரிவித்தேன். ஆ, அவர்களை அழைத்துக் கொண்டு ஆ, நேராக அத்திரி மகரிஷி ஆசிரமம் சென்று ஆ, அத்திரி மகரிஷி ஆசிரமம் சென்று ஆ, அவருடைய ரிஷி பத்தினியாக விளங்கக்கூடிய ஆ, அனுசியா தேவி இடத்திலே ஆ, இந்த கடலை வறுக்கும்படி கொடுத்தேன். ஆ, அவர்களோ ஆ, மறுப்பு எதுவும் தெரிவிக்காமல் ஆ, அந்த கடலை வறுத்தார்கள். ஆ, அது கடலையாய் வறுபட்டது. ஓ, இரும்பு தூள் வந்து கடலையா வறுத்துட்டாங்க. ஆமா. ஆ, அதை கண்டதும் ஆ, மும்மூர்த்தி தேவிகளுக்கு ஆ, என்னுடைய பாட்டியாக உள்ள லட்சுமி, ஆ. பார்வதி தேவி, ஆமா, கலைவாணிக்கு மூவருக்குமே போராமை வந்து விட்டது. ஆ, ஆ, ஆஹா, நம்மளால் முடியாததை ஆமா, இந்த ரிஷி பத்தினி சாதித்து விட்டாலே ஆ, அப்படி என்று எண்ணி ஆ, இவள் பத்தினி தன்மையை கெடுக்க வேண்டும் என்று என்ன செய்தார்கள்? ஆ, மும்மூர்த்தி தேவரிடத்திலே சென்று ஆ, அனுசியாவுடைய பத்தினி தன்மையை ஆ, நீங்கள் கெடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். ஆ, அவர்களும் ஆ, ரிஷி முனிவரை போல் வேடம் தரித்து வந்து, ஆ, மாதா ஆ, எங்களுக்கு மிகவும் பசியாக உள்ளது, ஆ, நீங்கள் எனக்கு உணவு அருந்துங்கள் என்று தெரிவித்தார்கள். ஆ, சரி, ஆ, தகுந்த மரியாதையுடன் ஆ, அவர்களை உள்ளே அழைத்து ஆ, விருந்து உபசரிக்க வந்தார்கள். ஆ, அப்பொழுது மும்மூர்த்தி தேவர்கள் என்ன தெரிவித்தார்கள் தெரியுமா? ஆ, கேளும் மனுஷியா, ஆ, நாங்கள் உன்னுடைய ஆசிரமத்தில் உணவு அருந்த வேண்டும் என்றால் ஆ, நீ ஆ, ஆடை எதுவும் இல்லாமல் ஆ, பிறந்த மேனியோடு ஆ, உணவு பரிமாறினால்தான் ஆ, இந்த உணவை நாங்கள் அருந்துவோம் என்று தெரிவித்தார்கள். ஆ, அனுசியா தேவியோ, ஆ, சிவசிவா, ஆ, இது என்ன சோதனை? ஆ, பசி என்று வந்த முனிவர்கள் ஆ, இப்படி சொல்கிறார்கள் என்று ஆ, அவருடைய ஞான திருஷ்டியில் கண்டார்கள். ஆ, அவர்களுக்கு மும்மூர்த்தி தேவர்கள் தான் வந்தார்கள் என்று தெரிந்துவிட்டது. ஆ, அப்படியே ஆ, அவர்களை பத்தினி தன்மையால் ஆ. அவர்களை மூவரையும் குழந்தையாக மாற்றி குழந்தையாக மாற்றி பாலமதி ஜடாமுடியை மறைத்து ஆ, பாலமதி ஊட்டினார்கள். ஆ, ஆ, ஊட்டிய பார்த்து ஆ, பத்தினி மூவரும் ஆ, ஓடி வந்து, ஆ, அனுசியா, ஆ, உன்னுடைய பத்தினி தன்மை சோதிக்க சொன்னது எங்களுடைய தவறுதான், ஆமா, எங்களை மடித்து விடு, ஆ, எங்கள் மூவர் கணவர்மார்களையும் ஆ, பழைய மாரியே மீட்டுக் கொடு என்று மடிப்பிச்சை கேட்டார்கள். ஆ, அப்படியே அவர் சொல்லுக்கு இணங்க ஆ, மூவரையும் பழைய மாரியே ஆ, மீட்டு தந்தார்கள். ஆ, அப்படி ஆ, உலகத்திலேயே ஆ, சிறந்தவள் பத்தினி தான் அனுசியா தான் சிறந்த பத்தினி என்று ஆ, என்னுடைய கழகமே நிரூபித்தது. ஓ, கலக்காரணி, என்னுடைய கழகம் ஆ, நன்மையில் முடிந்தது. ஓ, அதுவும் தவறும் ஆ, இன்றைய தினத்திலே ஆ, எனக்கோ எந்த கழகமும் கிடைக்கவில்லை. நீ கிடைக்கல உனக்கு, ஆமா. ஆ, எப்படி என்றால் செத்த நேரம் ஆ, வீணையை மீட்டி பார்ப்போம். பார்க்கலாம், ஆ. அதான் கிடையாது பார்ப்போம். பாரில் ஓட்டும் பரமதையாளா நாராயணா, ஐயோ நாராயணா. எனக்கோ ஓ, அருமையான கழகம் கழித்து விட்டது. உனக்கு எங்க? அதோ பார், ஆ, வனத்திலே ஆ, 2 சூரர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆமா, அவர்கள் ஆ, இடம் சென்று ஆ, பேச்சு முறையாடுவோம். ஆமா, பிறகு ஆ. நம் கழகத்தை வைத்துக் கொள்ளலாமா? அப்படியே ஆ. கையில மலை தன்னை நாடியே
போல் வருகிறானே, எந்த மடையனோ தெரியவில்லையே. அரகர அரகரன்னு ஏதோ சவுண்ட் கேக்குதுடா. நாராயண நாராயண நாராயண. தம்பிமார்களே, நீங்கள் தம்பிமார்களே வாருங்கோ, ஒரு தயவாக ஒருவர் கூறுங்கோ. தம்பிமார்களே வாருங்கோ, தயவாக ஒருவர் கூறுமே. தம்பிமார்களே வாருங்கோ, தயவாக ஒருவர் கூறுங்கோ. அந்த தம்பிமார்களே வாருங்கோ, அந்த தயவாக ஒருவர் கூறுமே. செம்பாக இருவரும் ஒன்றாக கூடிய, செம்பாக இருவரும் ஒன்றாக கூடிய, செந்தூரில் இருவரும் ஒன்றாக கூடிய, செம்பாக இருவரும் ஒன்றாக கூடிய, ஏழு இடங்களிலே தைதோ தைதோ தைதோ. அப்பா, தம்பிமார்களே, இந்த இருவரையும் பார்த்தா இரண்டு இமயமலை ஒன்றாக வந்தது போல் தெரிகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எங்கு செல்கிறீர்கள்? அட கூறுவோம் தாங்கள் யாரும் சன்னாசி பயலே, நீ எதிர்க்கே வந்ததில்லாமல் தம்பி என்கிறாய் மடப்பயலே. யார் உறவு கொள்கிறாய்? யார் நீ? எதற்காக என்று எதிரே வந்தாய்? கூறாவிட்டால் உன்னை அப்படியே கசைக்கு பிழிந்து விடு. வேண்டாம் வேண்டாம், அதான் சொல்கிறேன். சோந்தேன் உங்களை கண்டு எப்படி உங்களுடைய பேர், ஊர் என்னப்பா என்னிடம் தெரிவித்தால் என்னால் முடிந்த உதவி செய்கிறேன். தம்பி, நான் என்னடா இன பையனாக இருக்கிறான், பேச்ச சரியில்லை அண்ணா. இருந்தாலும் இருக்கட்டும். அடம் அட நேரே மொழி மாறித்த எப்படி? எங்களுடைய தாய் தந்தையின் பேரை பணிந்து கேட்டதால் கூறுகிறேன். சொல்லுங்கள் சொல்லுங்கள். எப்படி என்றால், நாங்கள் ரத்தினாபுரி நாட்டை ஆளக்கூடிய வைலாசூரனுடைய பிள்ளையாக விளங்குவோம் இருவரும். என் தாயாகிய மாயாமோகினி, தந்தை வைலாசூரன். என் பெயரோ மாதாபி, என் தம்பியின் பெயரோ எனதாபி. நன்று அறிந்தாயா? எப்படி? வைலாசுரன் பிள்ளைகளா? ஆமா. சாதுவை வென்றவை எல்லாம் தினவான் பலவானாகும். என்ன வார்த்தை? எப்படி? உங்கள் தந்தை பேர் வைலாசுரனா? ஆமாம். தாயார் பேர் மாயாமோகினியா? ஆமாம். உங்கள் தந்தை எனக்கு நெருங்கிய நண்பர். உங்கள் தந்தை எனக்கு நன்றாக தெரியும். பரவாயில்லை, உங்களை சந்தித்ததில் எனக்கு மிக்க சந்தோஷம். சோழர்களே, தம்பி எனதாபி, ஆட்டா வெள்ளி வேண்டா தம்பி.
பேரை கேட்டுவிட்டு எங்கள் பேரை கேட்டுவிட்டு உன் பேரை சொல்லாம தம்பி, இவனை சும்மா விடாதே. அவன் தாடி சரையெல்லாம் பிடுங்கு, அவன் வீணையை பிடிக்கி சில்லாமிடம் செய்யலாம். நெத்தியிலே பட்டை, கழுத்திலே பட்டை, கையிலே கட்டை, சாதி வேட்டி இதெல்லாம் கட்டிக்கொண்டு வந்த பரதேசி பயிலே எங்களை பார்த்த ராஜாதி ராஜாக்களை பார்த்து யார் என்று கேட்கின்றாயா? ஒரே வெட்டாக தலைமைக்கு விடுகின்றன. எப்படி பல்லுகள் செய்ய வேண்டாம். என்னை அடிக்க வேண்டாம். யார் என்பதை இப்போ தெரிவித்து விடுகிறேன். முதல்ல சொல்லிதான் ஏன்டா அடிக்கிறான்? நானோ திருதோக சஞ்சயா விளங்கக்கூடிய என்னுடைய பெயர் நாரத முனிவர், என்னுடைய தந்தை பிரம்மதேவர், என்னுடைய அன்னை பெயர் கலைவாணி. கலைவாணி விட்டீர்களா? தம்பி, நாட்டி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவாது என்று சொல்லுகிறார்கள். உண்மைதான் என்ன? உண்மைதான் என்ன? கொடுத்தாதான் எடுக்கிறது எடுக்கிறான். பறந்து வருது அவன் வாயில இருந்து. அதான் சூரர்களே, பரதேசி பையனா நீ? இருவரும் எங்கு சென்றீர்கள் என்று என்னுடன் தெரிவித்தார். ஏதோ என்னால் முடிந்த நல்லதை செய்கிறேன். ஏண்டா பூனை குறுக்க வந்து விட்டு எங்க போறேன்னு சொல்லணுமா? தம்பி, இவன் உலகத்தை சுற்றி வரக்கூடியவன். இருந்தாலும் நாம் எதற்கு பயப்பட வேண்டும்? எங்கு செல்கிறேன் என்று கூறுகிறேன், கேட்டுக்கொள் முனிவனே. சொல்லுங்க சொல்லுங்க. அடங்கறியவே சொல்ல நாட்டம் அதிகமாக ஏனடா எங்கள் எதிரே வந்து மாட்டிக்கொண்டு சின்ன பின்னமாகிறார். கூறுகிறேன் கேள். இருந்தாலும் நீ ஒரு உறவுக்காரன் எனக்கு. இருக்கட்டும், நாங்கள் செல்லும் இடம் எங்க என்று கேட்கிறாய். கைலை மலை சாரலிலே சென்று கைலாய ஈசனை கோரி கடும் தவம் செய்து சாகாவரம் பெற போகிறோம். அப்படியா அப்படியா? நல்ல முடிவு, நல்ல முடிவு. சந்தோஷம் சந்தோஷம். வாழ்த்துகிறாயா? நல்ல முடிவு. நல்ல மனதோடு வாழ்த்துகிறாயா? உண்மையாக நல்ல முடிவோடு இருக்கட்டும், நன்றாக சென்று வரட்டுமா? சென்று வா சென்று வா. சூரர்களே, எப்படி அப்படி ஈசனை கண்டு சாகாவரத்தை பெற்று வாங்கி வெற்றியுடன் திரும்பி வார்கள். செல்லுங்க செல்லுங்க. தம்பி, இவனும் வாழ்த்து விட்டான். நம்மளை போற்றி புகழ்ந்து விட்டான். புறப்படலாமா? எந்த குறையும் இல்லை. சந்தோஷமாக புறப்பட்ட அந்த சிவனை நாடி தவம் செய்து நமக்கு வேண்டிய வரங்களை வாங்கி கொண்டு வருவோம். புறப்படலாமா? புறப்படலாமா? எப்படி? தேவர் மூவர்களாலோ முனிவர்களாலோ ரிஷி சின்ன
பரவாயில்லையே. எப்படி இருந்தாலும் தம்பி, சொல்லு நமக்கு தீங்கு நினைப்பவன் நினைத்தால் கூட எதிரியும் நமக்கு நன்மை செய்வான் எடுத்து காட்டுகிறார். ஆமா மன்னா. இருக்கட்டும். அப்படியே நாமோ சென்று தவம் செய்ய போகலாமா? அப்படியே செல்லலாம் மன்னா. அப்படியே போகலாம், வாருங்கள். பரமானந்தம், இப்பொழுது நான் செய்த கலகம் நன்றாக முடிந்தது. இதை இப்படியே விடக்கூடாது. வைகுண்டம் சென்று நம் தாத்தாவிடத்திலே இந்த விஷயத்தை உரைக்க வேண்டும். இவன் என்னையே அடித்து விட்டார்கள். இவனை சும்மாக விடலாமா? தாத்தா கிட்ட சொல்லி பழிக்கு பழி வாங்க வேண்டும். வைகுண்டம் போலாமா? வைகுண்டம் தன்னை ஆகியே பரமானந்தம், இப்பொழுது நம்ம வைகுண்டம் வந்து விட்டோம். சென்று தாத்தா இருக்கிறாரா என்று பார்த்துக்கலாம். அப்படியே போய்